السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே விளங்கி மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. என்னர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்குவது நமது ஒவ்வொருவர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உடம்பிற்கு எவ்வாறு தலை முக்கியமாக இருக்கின்றதோ, அதே போன்று மரத்திற்கு வேர் எவ்வாறு அவசியமாக இருக்கின்றதோ, இதுபோன்று புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றுதான் ஏகத்துவம், அத்தௌஹீத். எனவே இந்த ஏகத்துவம் கொள்கை ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஏகத்துவம் ஒரு முஸ்லீமிடத்திலே இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலேயும் கை சேதப்பட நேரிடும். எனவே அல்லாஹு தஆலா அந்த நிலையை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. என்னர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தௌஹீத், கலிமத்து தௌஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏகத்துவ இந்த வார்த்தை இருக்கிறதே, இது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கூறிவிட்டால் அவன் முஸ்லீமாக மாறிவிடுகிறான். ஏனென்றால் ஒரு காஃபிர், முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதர், முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் இஸ்லாத்திற்கு நுழைவதாக இருந்தால், இஸ்லாத்தின் பக்கம் வருவதாக இருந்தால், அவர் இந்த வார்த்தையை கூற வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த வார்த்தையை கூறினால் மாத்திரம்தான் அவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக மாற முடியும். எனவே வாயினால் மாத்திரமல்ல, அவர் வாயினால் மொழிவதோடு அவருடைய உள்ளத்தினாலும் அதனுடைய யதார்த்தத்தை, அதனுடைய பொருளை சரியான முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கலிமாவை கொண்டு அந்த ஏகத்துவத்தோடு அவர் வாழ வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த தௌஹீத், இது ஒரு மனிதனிடத்திலே வாயளவில் மாத்திரம் இருக்குமாக இருந்தால் அது எந்த பிரயோசனம் கிடையாது. ஏனென்று சொன்னால், இன்று கிளி பிள்ளைக்கு கூட இந்த ஏகத்துவ கொள்கை, இந்த கலிமாவை சொல்லிக் கொடுத்தால் அதுவும் சொல்லத்தான் செய்கிறது. எனவேதான் இன்று நாம் அதிகமானவர்களை பார்க்கிறோம். அதிகமான முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கூட இந்த கலிமாவை சொல்லுகிறார்கள். ஆனால் அதனை சொல்லுவது நோக்கமல்ல, அவர்களுடைய உள்ளத்தில் அதனுடைய அந்த கொள்கையினுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய பெருமதி, அதனுடைய அர்த்தத்தை அவர் சரியான முறையிலே புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்தால் மாத்திரமே தான் அவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக மாற முடியும். எனவேதான் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தௌஹீத், இந்த ஏகத்துவத்தினுடைய சிறப்பை பற்றி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த வகையிலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவேதான் அருமையான சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே அழகான முறையிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த இல்லா லியஅபுதூன் என்ற அந்த வார்த்தைக்கு அவர்கள் கூறுகிறார்கள் இல்லா லியுவஹிதூன். அருமையான சகோதரர்களே, மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்த நோக்கம்
எதற்காக? இல்லா லியுஹிதூன், அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை வணங்குவதற்காக மாத்திரமே என்று அவர்கள் அந்த வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ் வணக்க வழிபாடு என்று சொல்லுகின்ற போது அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் அதை செய்ய வேண்டும், வேற யாருக்காக வேண்டியும் செய்துவிடக் கூடாது. எனவே அதை யாரு இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய இடத்திலே இன்னும் ஒன்றை கொண்டு வைத்து அவர் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி. அவர் இந்த உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவரை தண்டிப்பான். அவர்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால், ஒரு மனிதன் திருடுகிறான் அல்லது வேறு தவறுகளை செய்கிறான், எனவே சகோதரர்களே அல்லாஹு தஆலா அவரை நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் இந்த இணை வைப்பு என்று சொல்லுகின்ற அல்லாஹுடைய இடத்திலே இன்னும் ஒன்றை கொண்டு வைத்து அவருடைய வணக்க வழிபாடை செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் சகோதரர்களே அல்லாஹு தஆலா எங்களை விரும்புகிறான். நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்வின் பக்கம் நல்லவர்களாக, அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி உண்மையான முஃமின்களாக வருவதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அருமையானவர்களே, குறைஷி காஃபிர்கள் இருக்கிறார்களே, மக்காவிலே வாழ்ந்த அந்த குறைஷி காஃபிர்கள் அவர்கள் கூட அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, அவர்களுடைய மோசமான ஒரு விடயம் என்னவென்றால் அல்லாத ஒன்றை கொண்டு அல்லாஹ்வை நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிலை வணக்க வழிபாடு இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலை போன்று செய்து அவர்கள் அதை வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தார்கள்? சிலையை போன்று செய்து அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். வந்து அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் இதை நீங்கள் செய்கிறீர்கள்? அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்தான் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் அதை பற்றியும் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வல இன் சஅல்தஹும், நீங்கள் அவர்களிடத்திலே கேட்டால், மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, அதாவது வானத்தையும் பூமியையும், வஸஹர ஷம்ஸ வல் கமர், இதே போன்று சூரியன் சந்திரன் இது போன்ற எல்லாவற்றையும் படைத்தது யார்? மலையை இறக்குபவன் யார்? இந்த உலகத்தை ஆட்சி செய்பவன் யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் சகோதரர்களே? லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அது இருந்தது. அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் நேர்ச்சை செய்வதற்காக அல்லது வேறு அம்சங்களுக்காக அவர்கள் சிலையின் பக்கம் அவர்கள் முன்னைய நபிமார்களை சிலையாக செய்து அவர்கள் வணங்குகின்ற நிலவரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, இதை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஏன் இதை நீங்கள் செய்கின்றீர்கள்? இந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா நஅபுதுஹும், நாம் அவர்களை வணங்கவில்லை. ஏன் வணங்குகிறோம் என்றால், இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை கொண்டு நெருக்கி வைக்கின்றார்கள், அதனால் தான் நாங்கள் அவர்களை வணங்குகிறோம் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அளவுக்கு அவர்கள் இந்த வணக்க வழிபாடுகளை சிலைகளிலே அவர்கள் உதவி தேடினார்கள், சிலையின் பக்கம் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? வயகூலூன, அவர்கள் ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்றும் அந்த குறைஷி காஃபிர்கள் அங்கே கூறுகிறார்கள். என்னருமே சகோதரர்களே, எனவே இந்த ஏகத்துவ கொள்கை இது ஒவ்வொரு மனிதனிடத்திலும், ஒவ்வொரு முஸ்லிமான ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். எங்களுடைய மனதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இது தடம் புரண்டுவிடக் கூடாது. இந்த கலிமாவிற்காக வேண்டித்தான் நபியவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், நபியவர்கள் வேதனை செய்யப்பட்டார்கள், கல்லினால் அடிபட்டார்கள். எதற்காக? இந்த வார்த்தையை சொன்னதற்காக வேண்டி. அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு அடியிலே நின்று கொண்டு அந்த காபிர்களை பார்த்து சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கூறுங்கள். அருமையானவர்களே, முதலாவது அவர்களுடைய வார்த்தை எது? அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவது. அல்லாஹ்வை வணங்குங்கள்.
லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, வணங்குவதற்கு யாரும் கிடையாது என்ற அந்த உறுதியான அந்த நம்பிக்கை எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஆட்சி செய்பவன் அல்லாஹ், இந்த உலகத்தை எல்லாவற்றையும் செய்பவன், மலையை இறக்குபவன் அல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் நம்புவதோடு எங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை நாங்கள் சரியான முறையிலே புரிந்து வணங்குகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அருமையான சகோதரர்களே, எனவே தான் நபிமார்கள், இந்த உலகத்திலே வந்த நபிமார்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் அவருடைய சமூகத்திற்கு எதை கொண்டு ஆரம்பித்தார்கள்? அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றுதான் கூறினார்கள். அல்லாஹ்வை வணங்க சொன்னார்கள். இந்த ஏகத்துவத்தை தான் அவர்களுக்கு ஏற்றி வைத்தார்கள். எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ஏகத்துவ இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கென்ற சில உரிமைகள் இருக்கிறது, அல்லாஹுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. எனவே அந்த உரிமையை பேண வேண்டும், அந்த உரிமையை நாங்கள் ஒவ்வொருவர்களும் பேண வேண்டும். எனவே அதில் நாங்கள் குறைபாடு செய்கின்ற போது நிச்சயமாக நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும், அருமையான சகோதரிகளே, எனவே இந்த ஏகத்துவ இந்த கொள்கையிலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் மௌத்து வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இதிலே நாம் ஒவ்வொருவர்களும் இன்று நாம் எமது சமூகத்திலே பார்க்கின்ற போது, அருமையானவர்களே, இன்று முஸ்லீம் சமூகம் கபர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மண்டி அடித்து கொண்டிருக்கிறார்கள், அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தருவார்கள் என்றெல்லாம் பல விடயங்களை அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறான நிலை வந்துவிடக்கூடாது. ஏன், இதைத்தான் அந்த மக்கத்து முஷ்ரிக் காஃபிர்களும் செய்தார்கள். அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலைகளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? வணங்கினார்கள். அவர்கள் நல்லடியார்கள். அருமையானவர்களே, எனவே அவர்களும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இன்று வாழக்கூடிய நமது முஸ்லீம் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை கபர்களை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெற்றுத் தருகிறார்கள், அவர்கள் எங்களுக்கு உதவி பெற்றுத் தருகிறார்கள் என்று சொல்லி அவர்களை நாங்கள் வணங்குவோமாக இருந்தால் அவர்களுக்கும் எமக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எனவே தான் சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹை மாத்திரம் வணங்க வேண்டும். அல்லாஹுக்கு மாத்திரம் நாங்கள் வணங்கி அவன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம், அவன் எதை சொல்லுகிறானோ அந்த முறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து நாம் எமது இபாதத்துகளிலே எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற முடியும். எனவே அல்லாஹுக்குரிய கடமை, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவென்றால் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருப்பது. அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், எங்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தருவான். எனவே எங்கள் ஒவ்வொருவர்களுடைய நோக்கமும் நாளை சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதுதான் எங்கள் ஒவ்வொருவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றன. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை நாம் சரியான முறையிலே புரிந்து அல்லாஹுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.